ராமலிங்காபயம். தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநன்னாள் வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் பிற உயிர்களுக்கு இன்பம் செய்தாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 33வது பாடலில் விண்ணிடத்தே முதன் முப்பூ விரிய அதில் ஒரு பூ விரிய அதின் மற்றொரு பூ விரிந்திட இவ் 5 பூவும் கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண் மலர அதில் கட்டவில வேறொரு பூ விட்ட 7 பூவும் பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய் பிரிவிலதாய் பிரிவு உளதாய் பிறங்கி உடல் கரணம் நன்னிடத்தேர் இயற்றி அதில் நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். விண்ணிடத்தே முதல் முப்பூ நம் பெருமான் 353 உரைநடை பக்கம் 8 சிருஷ்டி நியாயம் என்ற தரப்பில் 1 ஆகாச மனாதி, அதுபோல் ஆகாசத்திற்கு காரணமான பரமாகாச சொர்பராய கடவுள் அனாதி. அவர் எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் அல்லாதவரை உடைய பெரும் ஜோதி பேரறிவு தனி சிவம் சிகரம் மேலான நிலையில் அண்டபிண்டம் யாவையும் இயக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி ஆகிய இயற்கை உண்மை விளக்க கடவுள். 2 அனாதியான வெளியில் காற்றும் அனாதி. இந்த காற்று தடையற்ற இயக்கமாகி அவர் இயக்க இந்த காற்று இயங்குகிறது. இது தனி சக்தி வகரம் பேராற்றல். இந்த காற்று அண்டபிண்டம் எல்லா உயிரும் ஜீவித்து வாழ தடையற்ற இயக்கமாக தன் சக்தியை வழங்குவதால் எல்லா உயிரும் ஜீவித்து வாழ்கிறது. 2 3 ஆகாசத்தில் கடவுள் எப்படி அனாதியோ காற்று எப்படி அனாதியோ அதுபோல் கடவுள் சமூகத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. அருள் என்பது கடவுள் தயவு பெரும் ஜோதி தனி சிவம். சக்தி என்பது பேராற்றல், இது தனி சக்தி. ஆக தனி சிவம் இயக்க தனி சக்தி இயங்குகிறது. இதுதான் விண்ணிடத்தே முதன் முப்பூ. அடுத்து இது விண்ணாகிய ஆகாவெளியில் தோன்றிய முதன் முப்பூ. பூ என்பது இப்பு பிளஸ் ஊ உயிரெழுத்து. இது அகரமாகி அழகாகி இப்பு எனும் புருவமத்தியில் அருட்சக்தி பொருத்துகிறது. மேலும் பூ எனும் பூசகனை நாம் வழிபட்டு மேன்மையடைய உரியவன். அவனை பூஜித்தல் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என
தினசரி பூஜிக்க வேண்டும். அதில் ஒரு பூ விரிய. வெளியாக ஒளியாக உள்ள இயற்கை உண்மை கடவுள் பேரொளி விரிகிறது பேராற்றலாக. இதனை மகாதேவ மாலை 25ஆம் பாடலில் வானே வானுளவும் காற்றே என்பார் ஐயா. அகவலில் விண்ணினின் சிவத்தின் வியநிலை அளவி அன்னூற அமைத்த அருட்பெருஞ்சோதி எனவும், வளி என்பது காற்று வளிமண்டலம் காற்று மண்டலம், வளிநிலை சக்தியின் பேராற்றல் வளர்நிலை அளவி அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். இந்த அனாதியான காற்று பிண்டத்தில் உகரமாகி காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி எனவும், காற்றிடை பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார். காற்று விரிய. காற்றிலிருந்து மற்றொரு பூ நெருப்பு உண்டாகிறது. காற்றினால் காற்றில் மூங்கில் உராவி ஏற்பட்டு நெருப்பு உண்டாவது போல், 2 கல்லை தட்டும்போது நெருப்பு உண்டாவது போல், மகாதேவ மாலையில் வானே வானுளவும் காற்றே காற்றின் வரும் நெருப்பே என்பார். அகவலில் நெருப்பு நிலைநடு என்பார். மேலே ஆகாயம் காற்றும் கீழே நீரும் மண்ணும் நடுவில் நெருப்பு உள்ளது. இதனை அகவலில் நெருப்பது நிலைநடு நிலையலாம் அளவி அறுப்பிடம் வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார். இந்த நெருப்பில் தீ இருக்கிறது. தீயினில் சூட்டியல் சேர்தர சரவியல் ஆய்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி எனவும், தீயிடை பூவெலாம் திகழுறு திறமெலாம் ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி எனவும் கூறி, இந்த 5 பூவும் கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர அதில் கட்டவில வேறொரு பூ விட்ட 7 பூவும் பிறப்பை உண்டாக்குவது நல்வினைக்கு தீவினைக்கு ஏற்ப அருட்சக்தி. 2 சேரமாகிய பேரொளி அகரமாகி ஆன்ம சிற்றணு ஒளியாகி கா மெய்யான உடலில் இன் என்ற 3 வட்டம் 2 கண் அதன் உள் புருவமத்தி உள்ளொளியாய் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார். 3 அகரமாகிய பேராற்றல் அகரமாகிய உடலை உண்டாக்குகிறது. மூலக்கருவாகிய விந்தை மேடையிலே வீசுகின்ற மெல்லிய காற்று நடுநாடு வழியாக வந்து தாயிடம் சேர்க்கிறது. இப்போ அகரமும் உகரமும் கூடி கரு வளர்கிறது. 4 அகரமும் உகரமும் கூடிய நடுவை தொப்புள் கொடி வழியாக அமுத காற்று வழங்கி வளர்க்கிறது. 5 அகரத்திற்கும் அகரமும் உகரமாகிய கருவில் முதலில் உண்டாக்கூடிய உறுப்பு கண் ஒளி உள்ளது. இந்த ஒளி ஆன்ம ஒளி. இந்த 5 கூட்டு அவிழ்ந்து வேறொரு பூ கரும். இதனை 3915ஆம் பாடலில் கருமுதற் கருவாய் கருவினுட் கருவாய் கருவெலாம் காட்டும் ஒரு கருவாய் என்பார் ஐயா. இது யாவும் கண்ணுக்கு புலப்படாத நிலை. இதனை அகவலில் அருவினுள் அருவாய் அருவுரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு வரம் பொருளே என்பார். ஒரு குழந்தையாக போகிறது கருது. இப்ப பஞ்சபூத கூட்டு 5 கரு ஆற்றல். இந்த 7 பூவும் பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆகி பிரிவிலதாய். இதனை அகவலில் 708வது வரியில் பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னூற நெருக்கமாக அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.